ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 23, 2024. சுயம் யோகீஸ்வரனாகிய பகவான் வந்து நமக்கு ராஜயோகத்தினை கற்பித்திருக்கிறார். ராஜயோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், சுயம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எவ்வாறு பரமாத்ம தந்தையோடு நினைவின் தொடர்பில் இருப்பது என்பதே ஆகும். இந்த ராஜயோகத்தினால்தான் ஆத்மா பரிசுத்தமாகிறது. இதன் மூலம்தான் நாம் அடுத்த 2500 வருடங்களுக்கு சுகம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம். அங்கே துக்கத்தின் பெயரடையாளம் கூட இருக்காது. இதுவே அந்த ராஜயோகமாகும். இதன் மூலம் நாம் சர்வசக்திமானுடைய சக்திகளை அடைய பெறுவோம். இந்த ராஜயோகத்தினால்தான் விகாரங்களை வெற்றியடைவதற்கான சக்தி கிடைக்கப்பெறும். நல்ல குணங்களை தாரணை செய்வதற்கான சக்தி கிடைக்கப்பெறும். பரமசுகம், தடைகளை அழிக்கக்கூடிய நிலை, சுயமரியாதை நிறைந்த மனநிலை ஆகிய அனுபவங்கள் ஏற்படும். எனவே நாம் அனைவரும் வெற்றியடைந்த யோகிகளாக ஆக வேண்டும். பகவானுடைய எத்தனை அழகான மகா வாக்கியம்! கர்மங்களை செய்தபடி நடந்து திரிந்தபடி யோகத்தில் நிலைத்திருப்பதுதான் உங்களது மிகப்பெரிய தைரியமாகும். எனவே பாபாவின் அனைத்து குழந்தைகளும் தைரியசாலிகள் தான் அல்லவா? யோகத்தினுடைய பலவிதமான நிலைகளை தெரிந்து கொண்டு நல்ல யோகி மனநிலையை உருவாக்கிக் கொள்வதற்கான திட்டத்தினை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் யோகத்தில் உறுதியாக இருப்போமானால் மனநிலையும் உறுதியாக இருக்கும். அமரத்துவம் பெற்ற பிராமணர்கள், மாயையை வென்றவர்கள். யோகத்தில் நாம் பக்குவப்படாமல் இருப்போமானால் நமது மனநிலையானது ஆடிக்கொண்டே இருக்கும். பலவிதமான தடைகள் ஏற்படும். தற்காலத்தில் பல தடைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அனைவரது கர்மங்களின் கணக்குகளும் முடிவடைகின்றன. பலரும் பாபாவை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். புதியவர்கள் பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் செல்கிறார் என்றால் 2-3 பேர் வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஏன் சென்று விடுகிறார்கள்? ஏனென்றால் யோகத்தில் குறைபாடு இருக்கிறது. எனவே விகர்மங்களும் விகாரங்களும் மிகுந்த விசையோடு வந்து விடுகின்றன. அவற்றின் மீது வெற்றி அடைய முடியாததனால் தோற்று போய் சென்று விடுகிறார்கள். ஏதாவது சாக்கு போக்கு கூறிவிடுகிறார்கள். எனவே நாம் நல்ல யோகியாக வேண்டும். அது நமக்குத்தான் மிகுந்த பலனை அளிப்பதாகும். நாம் பகவானுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறோம். எந்தளவிற்கு நமது யோகம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கும். சிலர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், என்ன பதவியை அடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்கிறோம், சுகமாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பதவி அவசியம் முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா? சிறிய சாதாரண காரியங்கள் செய்பவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவர்களுக்கு மரியாதை அளிக்கிறார்கள் அல்லவா? பிராமணர்கள் ஒரு விஷயத்தை மறந்து போகிறார்கள். அதாவது, நாம் முழு கல்பத்திற்குமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கான விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போது தளர்வாக இருப்போமானால், இப்போது சாதாரணமாக இருப்போமானால், நல்ல யோகி நிலையை இப்போது உருவாக்கி கொள்ளவில்லை என்றால், துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரையிலும் நாம் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். வறுமையில் வாழ வேண்டியிருக்கும். அப்போதும் குறைந்த பதவிதான் கிடைக்கும். துவாபர யுகத்திலிருந்து பதவியின் வித்தியாசம் எத்தனை தெளிவாக தென்படும் அல்லவா? இவர் ராஜா, இவர் மந்திரி, இவர் இன்னார், இவர் செல்வந்தர், இவரோ ஏழை. ஏழைகளாக இருக்கும் தருணத்தில் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் அல்லவா? எனவே நமது முழு கல்பமும் சுகமாக இருக்க வேண்டுமென்றால் ஒருபோதும் மிக அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்றால், அனைத்தும் சகஜமாக கிடைக்கப் பெற வேண்டுமென்றால் தற்காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல யோகி மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். புத்தியில் வீணான விஷயங்களை நிரப்பிக் கொண்டிருப்போமானால் தந்தையிடம் யோகம் இருக்காது. பிறர் பற்றிய விஷயங்களை கேட்பதற்கான பழக்கம் இருக்குமானால் தந்தையிடம் நினைவின் யோகத்தை செலுத்த முடியாது. தூய்மையற்ற தன்மையின் மீது கவர்ச்சி இருக்குமானால் தந்தையுடன் யோகம் செலுத்த முடியாது.
உடல் ரீதியான கவர்ச்சி இருக்குமானால் யோகம் தந்தையோடு இருக்காது. பற்றுதலாகியவை நம்மை பீடித்திருக்குமானால் யோகம் தந்தையோடு இணையாது. புண்ணிய கர்மங்களை செய்யவில்லை என்றால் தந்தையோடு யோகம் இருக்காது. வார்த்தைகளால், பார்வையினால், கர்மங்களால், காதுகளால் கேட்கும் விஷயத்தில் தவறுகள் செய்து கொண்டே இருப்போமானால் யோகம் தந்தையோடு இணைய முடியாது. இவற்றை திருத்திக் கொண்டே செல்வோம். நல்ல யோகியாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். இந்த யோகத்தில் பரம சுகம், பரமானந்தம் இருக்கிறது. இது செல்வத்தினால் கூட கிடைக்கப்பெறாது. இந்த சுகம் சுவையான உணவில் கிடைக்கப்பெறாது. இந்த ஆனந்தம் வெளிப்புறமான சுகத்தின் சாதனங்களில் கிடைக்கப்பெறாது. அந்த ஆனந்தம் யோகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா அதன் மூலம் திருப்தி அடைந்துவிடும். மேலும் வாழ்க்கை பயணம் முழு 5000 வருடங்களுக்கும் சுகமாக இருக்கும். எனவே நல்ல யோகியாவோம், திடமான எண்ணம் கொண்டவராவோம். அனுதினமும் இத்தனை நேரம் யோகம் செய்ய வேண்டும் என்று லட்சியம் வைத்து செய்வோம். அதனால் விகர்மங்களும் அழியும். ஓம் சாந்தி.